கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 72:2 அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஏழைகளோடு ஏழையாய் அவர்கள் மேல் மனதுருக்கம் கொண்டு அவர்கள் குறைகளை விசாரித்து நிவர்த்தி செய்பவராக இருந்தார். இக்காலத்திலும் நீதி ஸ்தலத்தில் ஏழைகளுக்கு நியாயம் கிடைப்பதில்லை. நீதியும் நியாயமும் புரட்டப்படுகின்றன. ஆனால் நம் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது நமக்காக நியாயம் விசாரித்து நீதி கிடைக்கும்படி செய்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு செல்வந்தர் வீட்டில் பொருட்கள் திருடு போய்விட்டன. பக்கத்து குடிசையில் வசித்த ஒரு ஏழை மனிதன் மீது காவலர்கள் வழக்கு போட்டனர். வழக்கை நடத்த அவனிடம் பணம் இல்லாததால் சிறையில் அடைக்கப்பட்டு பல ஆண்டுகளாய் மனைவி பிள்ளைகளை பிரிந்து சிறையில் வாடினார். சாட்சிகளை விசாரித்து அதன் அடிப்படையிலேயே நீதிபதிகள் தீர்ப்பளிக்கிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஏழைகளை நியாயம் விசாரித்து நீதி வழங்குவார். மோசேயின் நியாய பிரமாணப்படி ஒரு பெண் விபசாரத்தில் பிடிபட்டால் அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இயேசுவிடம் இப்படிப்பட்ட பெண்ணை பரிசேயர்களும் மற்றவர்களும் கொண்டு வந்து நிறுத்தி அவள் மீது கல்லறியவும் தயாரானர். ஆனால் இயேசு கிறிஸ்து, உங்களுக்குள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என கூறியதும் அனைவரும் கலைந்து சென்று விட்டார்கள். விசாரணை ஏதும் இல்லாமல் தீர்ப்பிட்டவர்களையே தீர்ப்புக்கு உள்ளாக்கிய நியாயாதிபதி இயேசு அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் தீங்கிழைப்பவர்களை நியாயம் தீர்ப்பார். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படும் உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. இவ்வுலகில் விசாரிப்பின்றி ஏழைகள் பலருண்டு. அவர்கள் தேவைகளை விசாரித்து உதவி செய்வோம். ஆண்டவரை அறியாத மக்களிடம் அவர்களை விசாரிக்கும் தேவன் உண்டு என்று கூறுவோம். ஜெபம் செய்வோம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தரே, எங்களுக்காக நியாயம் விசாரித்து நீதி கிடைக்க செய்தருளுங்க. நீங்கள் எங்களை ஆதரித்து நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.